ஹாய். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மூவி வந்து ரணம். வைபவ் நடிச்சிருக்காரு, நந்திதா நடிச்சிருக்காங்க, தான்யா நடிச்சிருக்காங்க, ஷெரீப்ன்றவர் ஒருத்தர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. படம் வந்து முழுக்க முழுக்க ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி. குற்றமும் அதன் விசாரணையும் இதுதான் படம் முழுக்க முழுக்க போயிட்டுருக்கு. வைபவுக்கு இது 25வது படம்ன்றதுனால நடிப்பை வந்து ஒரு வெரைட்டியாக கொடுத்துருக்காரு. அதை அட்டன் பண்ணிருக்காரு, நல்லாவும் இருக்குது. படத்தோட கதை வந்து சென்னையை சுற்றி நடக்கிற ஒரு கதை. சென்னையை சுற்றி வந்து பாடி கிடைக்கிது போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி. அதுவும் வந்து ஒரு நபர் பாடி இல்லை, பல பேரோட பாடி போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி எரிஞ்ச நிலையில் கொண்டு வந்து வச்சுட்டு போயிடுறாங்க. இதை கண்டுபிடிக்க முடியாத போலீஸ் வந்து திணறுது. அதில் ஒரு ஸ்டேஷனில் வேலை பார்க்குற இன்ஸ்பெக்டருக்கு நம்ம வைபவ் உதவுறாரு. சிவா எனக்கு இது ஆகிற மாதிரி தெரியல, சிவாவுக்கு கால் பண்ணி வர சொல்லுங்க. கேரக்டர் அந்த படத்தில் ஒரு கிரைம் ரிப்போர்ட்டராக இருக்கார், போலீஸுக்கு உதவுறாரு. ஒரு ஆர்ட் வரைகிறாரா, ஒரு குத்து மதிப்பாக ஒரு எரிஞ்ச நிலையில் இருக்க பாடியை பார்த்து அதை ஒரு உருவம் இப்படி தான் இருக்குன்னு ஒரு ஸ்கெட்ச் மூலயமா வரைகிற ஒரு ஆற்றல் மிக்கவராக அதில் படத்தில் இருக்கார். இவன் பேர் தான் சிவா. ஒரு குழஞ்ச முகத்தை கூட அப்படியே அக்யூரேட்டாக வரைகிற ஃபேஷியல். போலீஸ் அவரை உபயோகப்படுத்திக்கிறாங்க, யூஸ் பண்ணிக்கிறாங்க இந்த கிரைமுக்கு கண்டுபிடிக்க. இப்படி இந்த கிரைமை கண்டுபிடிக்கிற ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டரே ஒரு நேரத்தில் காணாமல் போயிடுறாரு. இதை காணாமல் போனதும் கதையில் இன்னும் 2 ட்விஸ்ட் வருது. இதை கண்டுபிடிக்க லேடி இன்ஸ்பெக்டராக தான்யா வராங்க. சிறப்பாக நடிச்சிருக்காங்க. அவங்களோட கதாபாத்திரமும் ஸ்ட்ரிக்ட். ஆனா புதைக்கும் போது ஆர்கன்ஸோட தான் புதைச்சிருக்காங்க. டெட் பாடிஸோட ஆர்கன்ஸ் ஒரு முகபாவனையோட நடிச்சிருக்காங்க. அவங்களும் நம்ம வைபவோட உதவியோட கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. இதான் அந்த படத்தோட கதை. கண்டுபிடிச்சி கடைசியில் போலீஸுக்கு எப்படி உதவுறாரு இவர், அந்த கிரைம் எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்களா, இதுதான் கதையே. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து விறுவிறுப்பாக போகுது. யார் இந்த கொலையை பண்ணுறா, எதுக்காக, என்ன மோட்டிவ், இதை வந்து இன்ஸ்பெக்டர், இதை கேஸை கண்டுபிடிக்கிற இன்ஸ்பெக்டரே காணாமல் போகிறாரு. இப்படி பல ட்விஸ்ட்டுகள் நிறைஞ்ச சிவா வந்து நல்லா அவரோட பிரெயினை யூஸ் பண்ணி, அவரோட திறமையை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறாரு. இப்படி பல ட்விஸ்ட்டுகளோட இடைவேளை விடுது. 2ஆம் பகுதி வந்து இடைவேளைக்கு அப்புறம் வந்து படத்தில் கொஞ்சம் தொய்வு ஏற்படுது. தொய்வு ஏற்பட்டாலும் கதையை கொஞ்சம் நல்லாவே கொண்டு போயிருக்காங்க. இதில் பாதிக்கப்படுற பெண்ணு தான் இந்த கொலைகளை எல்லாம் பண்ணுறாங்க. அதை கண்டுபிடிச்ச வைபவ் வந்து அந்த பெண்ணுக்கு உதவி பண்ணி கடைசியில் அந்த பெண்ணும் நந்திதா இறந்துடுறாங்க. அந்த கொலைக்கு இவரும் உடந்தையாக கடைசியாக போயிடுறாரு. இவ்வளோதான் கதை. படம் நல்ல ஒரு அட்டன் பண்ணிருக்காங்க. கிரைம் த்ரில்லர் ஸ்டோரி, குற்றம் விசாரணையும். படம் விறுவிறுப்பாக போகுது. உண்மையாலுமே படம் நல்லா இருக்குது, பார்க்கலாம் ஒரு தடவை. நன்றி.